கொடுத்த சாபத்தை திரும்ப பெற முடியாது. நான் வணங்கும் விநாயகர் உங்கள் இருவருக்கும் இடையில் தோன்றும் போது பல சிறப்புகள் கிடைக்கும் என்று சொல்கிறார் முனிவர். முனிவரை நன்றியுடன் வணங்கினார்கள் இருவரும். அடுத்த கணம் மந்தாரன் மந்தாரை மரமாகவும் சமி வன்னி மரமாகவும் மாறினார்கள். மகனும் மருமகளும் குடிலுக்கு வராததால் தௌமிய முனிவர் எல்லா இடங்களிலும் தேடுகிறார். அவ்ரவ முனிவரிடம் சென்று அங்கும் தேடுகிறார். இருவரும் கிடைக்கவில்லை. உடனே தவத்தில் ஈடுபட்டு நடந்ததை தெரிந்து கொள்கிறார். இவர்களுடைய சாபத்தை போக்குவதற்காக 2 முனிவர்களும் என்ன செய்யலாம் என்று யோசித்து விநாயகரை நோக்கி 12 ஆண்டுகள் தவம் இருக்கிறார்கள். ஆண்டின் முடிவில் விநாயகர் தோன்றுகிறார். பிள்ளைகள் இருவரையும் சாபத்திலிருந்து மீட்கும்படி கேட்கிறார்கள் முனிவர்கள். விநாயகரும் எனக்கு சமமான புருசுண்டி முனிவர் கொடுத்த சாபத்தை திரும்ப கொடுக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார். மனம் வருந்திய முனிவர்கள் மரங்களாக இருக்கும் இவர்களை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று மறுபடியும் கேட்கிறார்கள். அவர்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படாமல் நிறைய சிறப்புகள் கிடைக்க செய்கிறேன் என்றார் விநாயகர்.